வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் 3 பொருளை யூஸ் பண்ணி ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்ட்டில் வந்து ஐஸ்கிரீமை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ரொம்பவே வந்து சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பாலை ஒரு பொங்கு வர வரைக்கும் வந்து நம்ம சூடு வந்து பண்ணிக்கலாம். சூடு வந்ததுக்கப்புறம் அதை இறக்கி அதை வந்து நல்லாவே வந்து ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஐஸ்கிரீம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நிறைய சுகர் போட்டால் தான் அந்த இனிப்பு வந்து நமக்கு வந்து வரும். ஏன்னா இது வந்து ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அது சாப்பிட்றப்போ வந்து அந்த சுவை வந்து இருக்கணும் இல்லையா, அதனால் வந்து நம்ம கொஞ்சம் சீனி கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டுக்கிறோம். அதோட 2 ஏலக்காவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதோட முந்திரி ஒரு கையளவு அப்படியே அள்ளி போடுறோம். பாதாம் தேவையான அளவுக்கு வந்து சேர்க்குறோம். பாதாம் சேர்த்ததுக்கப்புறம் ரஸ்க், இதுதான் இந்த மூவியோட ஹீரோ. தேவையான அளவுக்கு வந்து ரஸ்க் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 4 ரஸ்க் வந்து சேர்க்குறோம். இந்த ரஸ்க்கை நல்லாவே வந்து பாலில் ஊறினதுக்கப்புறம் அதை வந்து நல்லா உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி இறக்க வேண்டியது தான். ரொம்பவே சிம்பிள் தான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த கண்டெய்னரில் நம்ம அரைச்சிருக்கக்கூடிய அந்த ஐஸ்கிரீமை இதில் அப்படியே வந்து ஊற்றி ஃப்ரீசரில் கொண்டு போய்ட்டு வைக்க வேண்டியது தான். ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம திறந்து வந்து பார்க்கலாம். பட் ஃப்ராங்காக சொல்லணும்னா இது வந்து 2 நாள் வந்தாச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் ஃப்ரீசரில் நைட்டு தான் வந்து வச்சோம். மறுநாள் காலையில் 9 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து போயிருச்சு. ஸோ அதுக்கும் மறுநாள் தான் வந்து நாங்கள் இதை வந்து திறந்து பார்க்குறோம். உண்மையிலேயே வேறு லெவல் டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து இதை சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே நண்பர்களே.